வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரையிலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் போகிறோம். அதுவும் எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா 16621 அப்படின்ற ஒரு வண்டி ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூருக்கு ரீசெண்டாக இனாகரல் பண்ணாங்க. ஸோ அந்த இனாகரல் வீடியோவை நம்ம மேலே கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த ஒரு வண்டியானது வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ அதனால் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஸ்லீப்பரில். பட் இப்போ வரைக்குமே ஸ்லீப்பர் டிக்கெட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆர்ஏசி தான் கிடச்சிச்சு. அந்த ஆர்ஏசி ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கான இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 6:10க்கு சாயங்காலம் மதுரை ஜங்ஷன் வந்துடும். ஸோ நான் அட்வான்ஸாகவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இந்த ட்ரெயினும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான கரெக்ட் டயத்துக்கு வந்துருச்சு. ஆர்ஏசி டிக்கெட்டுன்றதுனால ரொம்பவே டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். நல்ல வேலை ஆர்ஏசியில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு சின்ன பையன் தான். ஸோ அதனால் அவனும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணால் நானும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெயின் போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து கிளம்பி திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக கோழிக்கோடு வரைக்கும் போகுது. அண்ட் அதுக்கப்புறமா கண்ணூர் வழியாக கடைசி மங்களூர் வரைக்கும் போகுது. மெயினான ட்விஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலக்காடில் தாங்க நடந்துச்சு. சாதாரணமாக அந்த ட்ரெயின் பாலக்காட்டில் நான் எப்பயும் போல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கும், சப்போஸ் இன்ஜின் மாற்றினா ஒரு 10 மினிட்ஸ் நிற்கும்ன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அன்றைக்கி தான் அந்த ட்ரெயினோட அப்டேட்டில் நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே நிற்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. நான் இறங்கிட்டு டிடிஆர்வங்களாம் இருந்தாங்க, அப்போ கேட்டேன். அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டி தான் இங்கேயே நிற்க போதே, சரி ஹோட்டல்லே சாப்பிட்ருவோம் அப்படின்றனால இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க. வேறு எதுவுமே இல்லை, சப்பாத்தி முட்டைக்கறி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் மக்களே, இது சப்பாத்தியா இல்லை அந்த ட்ராக்கில் இருக்க ஜல்லியான்னு தெரில. அந்த அளவுக்கு என்னால் கடிக்கவே முடியல, அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக பாலக்காட்டில் தான் அந்த வண்டியும் கிளம்பிச்சு. ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சோரனூர், திருவூர் வழியாக நம்ம ஜேர்னி தொடங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் எவனே தெரிலங்க. பாலக்காடு வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தானுங்க. பாலக்காடுலேருந்து எவனே தெரிலங்க. எஸ்ஒய் கோச்சுக்குள்ளே எவனோ ஒருத்தன் கேஸை லீக் பண்ணிகிட்டே இருக்கிறான். அது எவனே தெரில. என்னாலையும் உள்ளே உட்கார முடியல. ஸோ அதோட வெளியில் வந்துட்டேன் நானும். கோழிக்கோடு கிட்ட வர ஒரு லேசான மலைச்சாரலில் அந்த கூலிங்கான காற்றே அதை ஃபீல் பண்ணவே வேறு லெவலாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம டெஸ்டினேஷனான கோழிக்கோடுக்கு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:25க்கு வர வேண்டிய வண்டி ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் டிலேயில் ஒரு 2:05க்கு தான் அங்கே ரீச் ஆச்சு. ஆர்ஏசியில் ஆரம்பித்த இந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி பாலக்காட்டில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 1 ஹவர் டிலே, அப்புறம் அதை கடிக்க முடியாத ஒரு கல் சப்பாத்தி, இதெல்லாம் என் லைஃப்பில் ஒரு அனுபவமாக சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மதுரை டு கோழிக்கோடு ட்ரெயின் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தீனா. தேங்க்யூ.